பார்க்க நாவல் பழம் அல்லது கருப்பு திராட்சை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பழத்தோட பேரு ஜபுட்டிகபா. மற்ற பழங்களைப் போல் இல்லாமல் மரத்தின் தண்டு பகுதிகளிலேயே கொத்து கொத்தாக வளரக்கூடிய இப்பழம் பிரேசில் நாட்டை தாயகமாக கொண்டது. மேலும் இப்பழம் பிரேசிலியன் கிரேப்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஜபுட்டிகபா மரம் வளர்ந்து பழம் கொடுக்க சில வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நன்கு வளர்ந்த ஒரு ஜபுட்டிகபா பழமரம் வருடத்திற்கு 5 முறை பழம் தரக்கூடியது. 3 நாட்களிலேயே கெட்டுப்போகும் தன்மை கொண்ட இப்பழத்தை ஜாம் மற்றும் வைன் போன்றவற்றை தயாரிக்க அதிகம் பயன்படுத்துறாங்க. அதிகளவு விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்ட இப்பழம் தோல் பகுதி கசப்பு தன்மை கொண்டதாகவும் சதை பகுதி இனிப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கும். ஜபுட்டிகபா பழங்களை உலகிலேயே அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதிகளவு ஜபுட்டிகபா பழங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு பிரேசில். மேலும் இப்பழம் குறைவான ஆயுட்காலத்தையே கொண்டிருப்பதால் உறைந்த நிலையிலும் ஜாம், ஜெல்லி மற்றும் வைன் போன்று மாற்றிதான் இந்த பழத்தை ஏற்றுமதி செய்யறாங்க. அதிகளவு ஜபுட்டிகபா பழங்களை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா. இந்தியாவில் ஜபுட்டிகபா பழம் மிகவும் அரிதானது.